ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் நம்ம விளையாட போகிறோம். வாங்க சும்மா கிரிட்டுன்னு மேட்ச் உள்ள போய் முடிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஆர்கே கேமர் உங்களது ரொம்ப வற்புறுத்தி கேட்டிருக்கேன். கோச்சிக்காமல் என் சேனல் கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ மேட்ச் உள்ள போய் பார்ப்போம். இப்போ எல்லோரும் ஓட விட்டு அடிக்க போகிறேன். ஒரு 2 மேட்ச்சில் இப்போது விளையாடி இது பண்ண போகிறேன். அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்போ 2 பேர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இது மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இப்போ நேராக அவங்ககிட்ட தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நான் திருப்பி மேட்ச் உள்ள வந்துட்டோம். திருப்பி எனக்கு பிடிச்ச பவரான கன் அதுதான். அது கொஞ்சம் பவர் ஏற்றிக்கின்னு திருப்பி மேட்ச் உள்ள போகிறேன். டேரெக்டாக போய் இறங்கி அடிக்கலான்னு அப்படின்னு நான் போவேன். போனவொன்னு என்ன இது பாருங்க கைஸ். I need equipment. நாங்கள் டைமிங் ஓடுனுங்க. அதுக்குள்ளே பார்க்குறவங்க சும்மா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு மேட்ச் சும்மா கிரிட்டு முடிக்கலாம். வாங்க பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். இப்போ இருக்காங்க திரும்ப இப்போ அத்தை ஒருத்தன் ஓடி வரான். அவனுக்கு வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு அடி அடிக்கும்போது வந்துடுவேன். நான் இப்படிதான் கைஸ் வாழ்க்கையில் நான் தோத்துனே இருக்கேன். ஆச்சு தொலைங்கிறான் சாவ போகிறான். பார்த்தேன் அவ்வளோதான் மேட்ச் அவங்க பார்க்கும்போது. ஏன்னா தோத்துது அப்படி அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ தான். ஏன்னா என் பிரேக் டைமில் தான் கைஸ் விளையாட முடியும். அதனால தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கேட்குறேன் ப்ளீஸ். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். திருப்பியும் அந்த கன்று திருப்பி நான் லெவலில் ஏற்றுறேன். திருப்பி லெவலில் ஏற்றிட்டு நான் அந்த மேட்ச் உள்ள போய் எல்லாத்தையும் லெவலில் ஏற்றிட்டு திருப்பி முடிச்சு சும்மா கிரிட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடுவேன். வெயிட்டாக இதுக்கு மேலே தான் மேட்ச் விளையாடுவேன். நான் 2வது மேட்சும் தோற்றுருவேன். நான் இங்கே இருப்பான்னு நினச்சி நான் அங்கே போவேன். அங்கே எவனுமே இருக்க மாட்டான். வெயிட் பண்ணி நான் போர் வச்சுடுவேன். எனக்கு திருப்பி போகலான்னு சொல்லிட்டு திருப்பி வருவேன். திருப்பி போகலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நான் திருப்பி ஓடி போவேன். பாருங்களேன் நீங்களே எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு. கரெக்டாக அந்த மேலே இருப்பாங்க நான் நினச்சேன் அந்த பக்கம் ஓடுவேன். ஆனால் பார்த்தா அதுக்குள்ளே ஜோன் வந்துச்சு. திருப்பி போய் ரிவ்யூ எடுத்துன்னு திருப்பி ரிவ்யூஷன் எடுத்துன்னு நான் இப்படி வருவேன். வரும்போது இங்கே ஒருத்தன் வந்து பார்த்துட்டான். திருப்பி நான் அந்த பக்கம் ஓடி போய்ட்டு இதில் வந்து ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து நிற்பான். இப்போ பாருங்களேன் கரெக்டாக மேலே போய்ட்டு திருப்பி வருவேன். பாருங்களேன் இங்கே டக்குன்னு ஸ்டிக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க எனக்கு அப்படியே ஹேங் ஆகுது ஃபோனு. தோ ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ போய் இந்த பக்கமும் சோனு இந்த பக்கமும் சோனு எந்த பண்ணுறதுக்கும் வழி கிடையாது. வெளியே போனாலும் அடி. அதுக்காக என்ன பண்ணுவேன், திருப்பி இப்படி ரிவர்ஸ் வந்து திருப்பி ஜோன்கிட்ட மாட்டிக்கின்னு ஜோனில் போய் மாட்டினேன். பாதி லைஃப் பாதி போயிடுச்சு எனக்கு ஜோன்னால். இப்போ அவன் அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வரானா, அவன் பார்த்து அவன் மேலே நினச்சா ஒன்று பாயிண்ட் குறைஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக டீம் போவான். இப்போ ஒருத்தர் இருப்பான் டீம் உள்ள. ஒருத்தன் அடிப்பான் பாருங்க. நைஸ் ஜோன்லேயே செத்துணும். கீழே ஊந்தோன்னு செத்துணும். பாதி லைஃப் போயிடும் அவனுக்கு. இப்போ இதுக்கப்புறம் தான் நான் இறங்குவேன் கைஸ். இன்னும் ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கும் பாருங்க. இப்போ எல்லாம் கண்ணுமே லெவலில் எவன் மாட்டுறான் கண்ணுக்கு மாட்டான்னு அவனை போட்டு அடின்னு அடிப்பேன். இப்போ நேராக அங்கே போய்ட்டு அந்த இது பூச்சின்னு வருவாங்களே செயினில், அதை போய் நிற்பேன். அங்கே நின்ன ஒன்று 2 எனிமே வருவான். 2 பேருமே நான் போய் போடுவேன். பாருங்களேன் நம்ம கெட்டுக்கிட்டுன்னு பார்க்குறவங்க அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். புதுசாக பார்க்குறவங்க அப்போ தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வரும். பெல்லான்னு வச்சு எப்பவுமே வச்சுங்க ஆனில். இப்போ நேராக கெட்டுக்கிட்டுன்னு ஓடி போயின்னு இருப்பேன். இப்போ இங்கே நின்று ஒன்று இப்போ வரானா
இப்போ அவனே நான் போய் ஏறி போயிடுவேன். அந்த இது போட்டுருவான். நான் நேரம் என்ன பண்ணுவேன், டீம் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வர நான் வெயிட் பண்ணிவிட்டு கீழே ஒருத்தன் மேலேருந்து வருவான். முடியாமல் அவன் ஓடிவிடுவான். திருப்பி கீழே ஒருத்தன் வந்து அடிப்பான். இப்போது இங்கே 2 பேர் முடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வின் ஆகிட்டோம். எங்களுக்கு 2 பாயிண்ட் சரமாக 2 பாயிண்ட் வந்துடுது. திருப்பி இங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், மெட்டல் தர மாட்டோம். அங்கே வருவான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சு நிற்பேன். எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வருவானுங்க. இப்போ கதை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ காமெடியாக நடக்குது. இப்போ எல்லாமே கன்னும் ஏறி கப்பனாச்சிட்டு வந்து வின் ஆகிடுவேன் பாருங்களேன். இங்கே நின்றுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி நின்றுப்பேன். நான் தான் சொல்கிறேன் பாஸ், நான் மென்டலுங்க. கரெக்டாக நிற்கும் போது அவனுக்கு வந்து நிற்பானுங்க. நான் போய்ட்டு கரெக்டாக அவனுக்கு போய் உள்ளே போய் பூந்தெல்லாம் நினச்சி போய்ட்டு தைரியமாக போனோடனே அங்கே ஒரு 2 பேர் அடிப்பேன் பாருங்க. உள்ளே வந்துட்டேன்னா என் ஆளை அடிச்சிட்டாங்களா, நேரம் என்ன பண்ணுவேன், இப்படி போகிறதுக்கு இப்படி போயிடுவேன். மேலே ஏறினோடனே அந்த வீட்டை அந்த ஒருத்தன் உட்காந்துப்பான் காமிக்கிற மாதிரி. சொன்ன மாதிரி அந்த வீட்டாண்ட இருக்கிறாங்களா, ஏறும்போது நேரம் என்ன பண்ணுவேன், அவனுக்கு ஹெட்செட் வச்சுட்டு வருவான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அவன் முச்சு சரி ஏன் நிற்கும் போது கைஸ். இப்போ அவன் அடின்னு சாகணுன்னா நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அவனை அடிக்க முடியும். இப்போ அவன் ரெட்டு இது போட்டான். அவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அவன் கீழே குச்சாலே செத்துவான். அங்கே குச்சவனா அவன் என் நண்பர் என்ன பண்ணுவார், அவரை பக்கம் ஒரு அடி அடிப்பார். இப்போ நாங்கள் இன்னும் யார்கிட்ட லெவல் பேசுங்களா, இந்த இடத்துல எம்எட் போட்டிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே போன உடனே எனக்கு படுக்க வச்சுருவானுங்க. நான் எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாது. அதுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால நான் மேட்ச் சரியாக ஆட முடியல. அது என் டீம் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, லெவல் பண்ணி கரெக்டாக விளையாடி ஜெயிக்க வச்சுருவாங்க பாருங்களேன். I placed the super bonfire. இப்போ இந்த பக்கம் ஓடணுன்னு இவனுங்க 2 பேருக்கு ஏறி வருவானுங்க. அது பார்க்காம அடா காமெடி பேசுங்களா, எப்படி எங்கடா ஓட்டுறீங்க அப்படின்னு சின்ன இப்படி ஓடி வருவேன். இது பாருங்களா வந்துட்டானுங்களா, திருப்பி நான் இப்படி ஓடி போயிடுவேன். கன்று இப்போ 2 பேர் நேராக என்ன பண்ணுவேன், மென்டல் தேவையான பொருள் தேவையான எல்லாமே எடுத்துக்கணும் மேலே ஓடிவிடுவேன் அல்டிமேட் வச்சுட்டு. இப்போ அங்கே ஒருத்த எகி கொடுத்தாங்க. அவன் என்ன பார்த்தான், அவன் பார்த்து நிற்கணும்னா இங்கே கண்ணு எனக்கு எனக்கு அதுக்குள்ளே தான் திருச்சி என்ன பண்ணி எங்கள் டீம் அழைச்சிட்டாங்க. பார்க்குறவங்க லைட்டாக சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி இதுன்னு காமெடியாக.